போன 5 டேஸ் முன்னாடி அவனியாபுரத்தில் அக்கா தங்கச்சி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணோம், கருத்தடை பண்ணோம். இதில் வந்து தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா குடல் வந்து வெளியே வந்துருச்சு, தையல் பிரிஞ்சு. என்னடா நேற்று போய் செக் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, ஒரே நாளில் எப்பட்றா அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கா தங்கச்சி அந்த ஒரு மொத்தம் 4 பேர் இருந்தாங்க அந்த கேஜில். மாற்றுக்கட்டில் கூச்சு விளாண்டுருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இது நடக்குங்க. எனக்கு ஆல்ரெடி இது 2வது பிள்ளை. ஆல்ரெடி ஒரு கரிமேடு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண பிள்ளைக்கும் இதே மாதிரி தான் உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி ஓப்பன் ஆச்சு. அதுக்கு 10-15 நாள் நம்ம கேர் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இவளுக்கும் இதே மாதிரி ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங்கே உடனே டாக்டர் வந்து ஐடியா சொன்னார் என்ன பண்ணணும்னு. ஸோ அதை ப்ராப்பராக பண்ணிவிட்டு மறுபடியும் போய் தையல் போட்டிருக்கோம். இப்போ என்னுடைய வீட்டில் தான் இருக்கா. இன்னும் ஒரு 1 or 10 days வந்து அவளை மானிட்டரிங் பண்ணிவிட்டு எப்படி ஃபுட்டு சாப்பிட்றா, ஃபுட்டோடைய அவுட்புட் எப்படி போகுது, ஏன்னா குடல் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இது ரிஸ்க்கு தான், பட் ஓகே நம்ம மானிட்டரிங் பண்ணுறனால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ என் வீட்டில் தான் நல்லா நைட்டு சூப்பு தான் வைக்கணும். ரொம்ப ரஃப்பான ரொம்ப இதான சாப்பாடு கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் லிக்யூட் ஐட்டம் அந்த மாதிரி தான் சாஃப்டாக தான் கொடுக்கணும். ஓகேங்க, ஃபர்தராக சொல்கிறேன் நான்.